மனித உடல் என்பது சாதாரணமாக மாம்சமும் எலும்பும் கொண்ட அமைப்பு அல்ல. அது ஒரு ஆழமான ஆற்றல் நிலையம். இந்த உடலின் உள்பகுதியில் ஓடிக்கொண்டிருக்கும் பிராண சக்தி தான் நம் உயிரின் ஆதாரம். அந்த பிராண சக்தி எங்கு எவ்வாறு பாய்கிறது என்பதை தீர்மானிக்கும் முக்கிய மையங்கள் தான் சக்கரங்கள். சக்கரம் என்ற சொல்லுக்கு சக்கரம் என்று பொருள், அதாவது சுழலும் வட்ட வடிவம் என்கிற அர்த்தம். மனிதனின் உடலில் 7 முக்கிய சக்கரங்கள் உள்ளன என்று யோக சாஸ்திரம் மற்றும் தந்திர சாஸ்திரம் கூறுகின்றன. இவை தலை முதல் அடி வரை ஒரு நேர்கோட்டில் அமைந்துள்ளன. ஒவ்வொரு சக்கரமும் ஒரு குறிப்பிட்ட நிலை, ஆற்றலையும் விழிப்புணர்வையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. மேலும் அந்த சக்கரங்கள் சரியாக செயல்பட்டால் உடல், மனம், ஆன்மா மூன்றும் சமநிலையில் இயங்கும். முதலாவது சக்கரம் மூலாதார சக்கரம். இது முதுகுத்தண்டு அடிப்பகுதியில் உள்ளது. இது நிலைத்தன்மை, பாதுகாப்பு, அடிப்படை வாழ்க்கை தேவைகள் ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. இந்த சக்கரம் வலுவாக இருந்தால் நமக்கு வாழ்க்கையில் பயம் குறையும், நம்பிக்கை அதிகரிக்கும், மன உறுதி வளர்ச்சி பெறும். ஆனால் இது பாதிக்கப்பட்டால் எப்போதும் அச்சம், பதட்டம், வாழ்க்கை நிலைமை குறித்த கவலை ஆகியவை உருவாகும். மூலாதார சக்கரத்தை சமநிலைப்படுத்த மண் தொடர்பான செயல்கள் உதவும். உதாரணமாக புல்வெளியில் காலணியின்றி நடப்பது, மண்ணை தொடுவது, தோட்டப் பணிகள் செய்வது போன்றவை. இரண்டாவது சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம். இது நம் கீழ்வயிற்று பகுதியில் உள்ளது. படைப்பாற்றல், மகிழ்ச்சி, உறவு, உணர்ச்சி ஆகியவற்றின் மையமாகும். இந்த சக்கரம் சமநிலையில் இருந்தால் நாம் சிருஷ்டிகரமாக யோசிக்க முடியும். உறவுகளில் அன்பும் புரிதலும் இருக்கும். உடலின் இயல்பான இன்ப உணர்வுகள் சுதந்திரமாக பாயும். ஆனால் இது தடையடைந்தால் குற்ற உணர்வு, வெட்கம், படைப்பாற்றல் குறைவு போன்றவை ஏற்படும். நீரில் நீந்துதல் அல்லது இசையில் மூழ்கி விடுதல் போன்றவை இதை சமநிலைப்படுத்த உதவும். மூன்றாவது சக்கரம் மணிபூரக சக்கரம். இது நம் நாபி பகுதியின் அருகே உள்ளது. இது தனித்தன்மை, சுயமரியாதை, மன வலிமை ஆகியவற்றை குறிக்கிறது. இந்த சக்கரம் வலுவாக இருந்தால் நாம் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை உருவாகும். முடிவெடுக்கும் திறன் தெளிவாக இருக்கும். ஆனால் இது பாதிக்கப்பட்டால் தன்னம்பிக்கை குறைவு, குழப்பம், கோபம் போன்றவை தோன்றும். ஒளியில் சில நிமிடங்கள் நிற்பது, யோகா செய்யும் பழக்கம் ஆகியவை இதை வலுப்படுத்தும். நான்காவது சக்கரம் அநாகத சக்கரம். இது நம் இதயம் இருக்கும் பகுதியில் அமைந்துள்ளது. இதயம் என்றால் உடலின் இரத்த ஓட்ட மையம் மட்டுமல்ல, ஆன்மாவின் அன்பு, கருணை, மன்னிப்பு மற்றும் அன்பின் சுத்தமான ஆற்றலின் மையமும் ஆகும். அநாகத சக்கரம் திறந்தும் சமநிலையிலும் இருந்தால் நாம் எல்லா உயிர்களையும் சமமாக நேசிக்க முடியும். குற்ற உணர்வும் வெறுப்பும் எங்களை பாதிக்காது. ஆனால் இது அடைந்து போனால் மனவேதனை, பழி உணர்வு, தனிமை ஆகியவை அதிகரிக்கும். பச்சை நிறம் மற்றும் இயற்கை காட்சிகள் இந்த சக்கரத்தை ஆற்றலுடன் வைத்திருக்க உதவும். பசுமையான மரங்களின் நடுவே நடப்பது, இசையை கேட்டபடி மனதை அமைதிப்படுத்துவது, யோகாவின் பிராணாயாம பயிற்சிகள் செய்வது ஆகியவை இதை திறக்கவும் வலுப்படுத்தவும் உதவும். ஐந்தாவது சக்கரம் விசுத்தி சக்கரம். இது கழுத்து பகுதியில் உள்ளது. இது நம் தொடர்பு திறன், உண்மையை பேசும் தைரியம் மற்றும் நம் உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஆற்றலை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. இந்த சக்கரம் வலுவாக இருந்தால் நாம் சுதந்திரமாகவும் தெளிவாகவும் பேச முடியும். உள்ளுணர்வையும் உண்மையையும் வெளிப்படுத்த முடியும். ஆனால் இது தடையடைந்தால் பொய் பேசும் பழக்கம், பேச்சில் தடுமாற்றம், மற்றவர்களின் கருத்துக்கு அஞ்சுவது போன்றவை உருவாகும். நீல நிற ஆடை அணிதல், பாடல் பாடுதல் அல்லது உரையாற்றுதல் போன்றவை இதை சமநிலைப்படுத்த உதவும். ஆறாவது சக்கரம் ஆஜ்ஞா சக்கரம். இது நெற்றியின் நடுவில் உள்ளது. இதை மூன்றாவது கண் என்றும் அழைக்கின்றனர். இது நம் உள்ளுணர்வு, முன்கூட்டிய பார்வை மற்றும் அறிவின் மையமாகும். இந்த சக்கரம் திறந்திருந்தால் நாம் எதையும் ஆழமாக உணர முடியும். எதிர்காலத்தை பற்றிய தெளிவு இருக்கும். வாழ்க்கை முடிவுகளை எளிதாக எடுக்க முடியும். ஆனால் இது அடைந்து போனால் குழப்பம், திசை தெரியாமை, மற்றவர்களின் சொற்களுக்கு அடிமையாகி விடுதல் போன்றவை ஏற்படும். தியானம் மற்றும் அமைதியான மனநிலை இந்த சக்கரத்தை வலுப்படுத்தும். ஏழாவது சக்கரம் சஹஸ்ரார சக்கரம். இது தலைக்கு பின்புறம் மேல் பகுதியில் உள்ளது. இது ஆன்மீக இணைப்பு, பிரபஞ்சத்துடன் ஒற்றுமை மற்றும் பரிபூரண விழிப்புணர்வு ஆகியவற்றின் மையமாகும். இந்த சக்கரம் முழுமையாக திறந்திருந்தால் நாம் நம்மை பிரபஞ்சத்தின் ஓர் அங்கமாக உணர்வோம். அகம் என்ற எண்ணம் கரைந்துவிடும். நம் வாழ்க்கை முழுவதும் அமைதியும் ஆனந்தமும் நிரம்பும். ஆனால் இது அடைந்து போனால் தனிமை, மன விரக்தி மற்றும் ஆன்மீக வெறுமை ஏற்படும். தியானம், யோகா, ஆன்மீக நூல்களை படித்தல் போன்றவை இதை வலுப்படுத்தும். மூலாதார சக்கரம் பூமி தத்துவத்தின் பிரதிநிதியாகும். அதாவது நிலைத்தன்மையும் வாழ்வின் அடிப்படை ஆதாரமும். இந்த சக்கரம் சிவபெருமானின் ஆற்றலுடன் தொடர்புடையது என்று பல யோக மரபுகள் கூறுகின்றன.
குறிப்பாக குண்டலினி யோகத்தில் இந்த சக்கரம் நம் உடலின் அடிப்பகுதியில் சுருட்டிக் கிடக்கும் சக்தி தேவி குண்டலினியின் உறங்கும் இடமாக கருதப்படுகிறது. குண்டலினி விழித்தெழும்பும் போது அது முதுகுத்தண்டின் வழியாக மேலே ஏறி ஒவ்வொரு சக்கரத்தையும் திறந்து சஹசிரார சக்கரம் வரை சென்றடையும். இந்த சக்கரம் சரியாக செயல்படும் போது நம் வாழ்க்கையில் அச்சமும் பசியும் தண்ணீரும் தங்கும் இடமும் என்ற அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடைகின்றன. மேலும் உடல் ஆரோக்கியமும் மன உறுதியும் நமக்கு கிடைக்கும். இந்த சக்கரத்தை வலுப்படுத்த யோகாவில் விருக்ஷாசனம், தாடாசனம், மலாசனம் போன்ற நிலைத்தன்மையை வளர்க்கும் ஆசனங்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. சுவாதிஷ்டான சக்கரம் பற்றிய யோக ரகசியங்கள் மிகவும் சுவாரஸ்யமானவை. இது நீர் தத்துவத்தை குறிக்கிறது, அதாவது பாய்ச்சல் மாற்றம் மற்றும் படைப்பாற்றல். இந்த சக்கரத்தின் ஆற்றல் வலுவாக இருந்தால் மனிதன் தனது கலை திறன்களை வெளிப்படுத்த முடியும். இசை, ஓவியம், நடனம், எழுத்து போன்ற எல்லா படைப்பாற்றல் துறைகளிலும் சிறந்து விளங்க முடியும். இந்த சக்கரம் மகாலட்சுமி தேவியுடன் தொடர்புடையது என்று சில மரபுகள் கூறுகின்றன. ஏனெனில் மகிழ்ச்சி, செல்வம் மற்றும் வளம் இந்த சக்கரத்தின் ஆற்றலின் வெளிப்பாடுகள். சுவாதிஷ்டான சக்கரம் பாதிக்கப்பட்டால் மனிதன் உறவுகளில் பிரச்சனைகளை சந்திக்கலாம். மனத்தில் குற்ற உணர்வு மற்றும் தாழ்வு மனப்பான்மை உருவாகலாம். இதை சமநிலைப்படுத்த பவன, முக்தாசனம், புஜங்காசனம், சுப்த பத்மாசனம் போன்ற ஆசனங்கள் உதவும். மணிபூரக சக்கரம் என்பது நெருப்பு தத்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. இது சக்தி, மாற்றம் மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றின் மையமாகும். இந்த சக்கரம் வலுவாக இருந்தால் மனிதன் தனது வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் திறனை பெறுவான். அவர் எதை நினைத்தாலும் அதை செயல்படுத்தும் ஆற்றல் உருவாகும். இந்த சக்கரம் சூரிய தேவனுடன் தொடர்புடையது என்று யோக மரபுகள் கூறுகின்றன. ஏனெனில் சூரியன் போலவே இது வெப்பத்தையும் ஒளியையும் வழங்குகிறது. மன உறுதி மற்றும் ஆற்றல் மணிபூரக சக்கரத்தின் பரிசுகள். இந்த சக்கரம் பாதிக்கப்பட்டால் மனிதனுக்கு எப்போதும் களைப்பு மற்றும் தன்னம்பிக்கை குறைவு இருக்கும். முடிவெடுக்கும் திறன் சீர்குலையும். இதை சமநிலைப்படுத்த நவாசனம், தனுராசனம், உஷ்ட்ராசனம் போன்ற ஆசனங்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. அநாகத சக்கரம் பற்றி ஆழமாக பேசும்போது இதயம் என்பது வெறும் இரத்தத்தை பாய்ச்சும் தசை மட்டுமல்ல, அது நம் ஆன்மாவின் அன்பு மற்றும் கருணையின் வாசஸ்தலமாகும். அநாகத சக்கரம் காற்று தத்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது, அதாவது சுதந்திரம், விரிவு மற்றும் சமநிலை. இந்த சக்கரம் சமநிலையிலும் திறந்தும் இருந்தால் நாம் எல்லோரையும் சமமாக நேசிக்க முடியும். யாரிடமும் குற்ற உணர்வோ பழிவாங்கும் எண்ணமோ இல்லாமல் வாழ முடியும். இந்த சக்கரம் வலுவாக இருந்தால் நம் வாழ்க்கையில் அன்பும் நட்பும் உறவுகளும் ஆரோக்கியமாக இருக்கும். இதயம் என்றால் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் சங்கமம் போல கருதப்படுகிறது. சில யோக மரபுகளில் இந்த சக்கரத்தின் தெய்வமாக கிருஷ்ணர் வர்ணிக்கப்படுகிறார், ஏனெனில் அவர் கருணையும் அன்பும் நிறைந்தவர். அநாகத சக்கரம் பாதிக்கப்பட்டால் மனதில் தனிமை உணர்வு உருவாகும். பழைய காயங்கள் மறையாமல் இருக்கும். இதை சமநிலைப்படுத்த மத்தியாசனம், கோமுகாசனம், உஷ்ட்ராசனம் போன்ற ஆசனங்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. விசுத்தி சக்கரம் பற்றிய யோக ரகசியங்களில் இது ஆகாச தத்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது, அதாவது எல்லையற்ற வெளி உண்மை, வெளிப்பாடு மற்றும் ஆன்மீக ஒளி. இந்த சக்கரம் சமநிலையில் இருந்தால் நம் குரல் தெளிவாக இருக்கும். நாம் உண்மையை அஞ்சாமல் பேச முடியும். கலை மற்றும் பேச்சு திறன்கள் மேம்படும். இந்த சக்கரம் சரஸ்வதி தேவியுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது, ஏனெனில் அறிவும் வார்த்தைகளும் இசையும் அவரது பரிசுகள். விசுத்தி சக்கரம் பாதிக்கப்பட்டால் பொய் பேசும் பழக்கம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை குறையும், மற்றவர்களின் கருத்துக்கு பயந்து வாழ நேரிடும். இதை சமநிலைப்படுத்த ஹலாசனம், மாத்ஸ்யேந்திராசனம், சிம்ஹாசனம் போன்ற ஆசனங்கள் உதவும். ஆஜ்ஞா சக்கரம் பற்றிய ஆழமான விளக்கம். இதை மூன்றாவது கண் என்றும் அழைப்பார்கள். இது ஒளி தத்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது, உள்ளுணர்வு, பார்வை மற்றும் ஞானம். இந்த சக்கரம் திறந்திருந்தால் மனிதன் தனது வாழ்க்கை பாதையை தெளிவாக காண முடியும். மனதில் அமைதி இருக்கும், உலக நிகழ்வுகளின் பின்னால் உள்ள உண்மையை புரிந்து கொள்வான். இந்த சக்கரம் சதாசிவனுடன் தொடர்புடையது என்று யோக மரபுகள் கூறுகின்றன, ஏனெனில் அவர் எப்போதும் கண்களை மூடி தியானத்தில் இருப்பவர். ஆஜ்ஞா சக்கரம் பாதிக்கப்பட்டால் குழப்பம், பயம் மற்றும் மனச்சிதறல் ஏற்படும். இதை சமநிலைப்படுத்த பத்மாசனம், சுகாசனம் மற்றும் தியான பயிற்சிகள் உதவும். சஹசிரார சக்கரம் என்பது நம் உடலின் உச்சியில் உள்ள 1000 இதழ் கொண்ட தாமரை போல விளங்கும் சக்கரம். இது பரிபூரண ஆனந்தம் மற்றும் பிரபஞ்சத்துடன் இணைப்பு என்ற நிலையில் நம்மை கொண்டு செல்கிறது. இந்த சக்கரம் திறந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆன்மீக ஒளி மற்றும் அமைதியால் நிரம்பும். நாமே பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம் என்பதை ஆழமாக உணர்வோம். இந்த சக்கரம் பாதிக்கப்பட்டால் ஆன்மீக வெறுமை மற்றும் வாழ்க்கையின் அர்த்தமின்மை உணர்வு உருவாகும்.
இதை சமநிலைப்படுத்த ஆழ்ந்த தியானமும் மந்திர ஜபமும் மிகவும் உதவியாக இருக்கும். மனித உடலில் உள்ள 7 முக்கிய சக்கரங்கள் தனித்தனி மையங்களாக இருந்தாலும் அவை ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்பில் இயங்குகின்றன. இந்த சக்கரங்களை ஒருங்கிணைக்கும் மிக ஆழமான ஆன்மீக பாதைதான் குண்டலினி யோகம். குண்டலினி என்ற சொல் பாம்பு போல சுருட்டி கிடக்கும் ஆற்றலை குறிக்கிறது. இந்த ஆற்றல் மூலாதார சக்கரத்தில் உறங்கி கிடக்கிறது. ஒரு ஆன்மீக சாதகர் தியானம், பிராணாயாமா மற்றும் ஆசன பயிற்சிகளின் மூலம் இந்த குண்டலினி சக்தியை வெளிப்பூட்டுகிறார். அது பின்னர் முதுகுத் தண்டின் வழியே மேலே சென்று ஒவ்வொரு சக்கரத்தையும் திறந்து அதிலுள்ள ஆற்றல்களை இயக்குகிறது. ஒவ்வொரு சக்கரமும் திறக்கும் போதும் அந்த சாதகர் ஒரு புதிய ஆன்மீக அனுபவத்தை அடைகிறார். மூலாதார சக்கரம் திறக்கும் போது சாதகருக்கு நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு உணர்வு ஏற்படுகிறது. வாழ்க்கையில் பயம் குறையும், நிலத்தில் வேரூன்றிய மரம் போல உறுதியாக வாழ்கிறார். சுவாதிஷ்டான சக்கரம் திறக்கும் போது உள்ளார்ந்த மகிழ்ச்சி, பாய்ச்சல் மற்றும் படைப்பாற்றல் அதிகரிக்கிறது. சாதகர் இசை, கலை மற்றும் வாழ்க்கையின் அழகை ஆழமாக உணர்கிறார். மணிபூரக சக்கரம் திறக்கும் போது சூரியன் போல ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை நிரம்புகிறது. சாதகர் தனது இலக்குகளை அடைய உறுதியான மன வலிமையை பெறுகிறார். அநாகத சக்கரம் திறக்கும் போது அன்பு, கருணை மற்றும் மன்னிப்பு இயல்பாக உருவாகின்றன. சாதகர் எல்லோரையும் சமமாக நேசிக்கிறார். அவர் வாழ்க்கையின் சிறு விஷயங்களிலும் மகிழ்ச்சி காண்கிறார். விசுத்தி சக்கரம் திறக்கும் போது வார்த்தைகள் ஆற்றலுடன் வெளிப்படும் சாதகர் தனது உண்மையை தெளிவாகவும் நம்பிக்கையுடனும் வெளிப்படுத்துகிறார். ஆஜ்ஞா சக்கரம் திறக்கும் போது உள்ளுணர்வு மற்றும் ஆன்மீக பார்வை கூர்மையடைகிறது. சாதகர் தனது பாதையை தெளிவாக காண்கிறார் மற்றும் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்கிறார். சஹஸ்ரார சக்கரம் திறக்கும் போது சாதகர் பரம ஆனந்த நிலையை அடைகிறார். அவர் தன்னையே பிரபஞ்சத்துடன் ஒன்றாக உணர்கிறார். இந்த குண்டலினி பயணத்தின் போது பல்வேறு உடல் மற்றும் மன மாற்றங்கள் ஏற்படலாம். சிலருக்கு உடலின் வெப்பநிலை மாறலாம். சிலருக்கு கண்களில் ஒளி தெரியும். சிலருக்கு உடல் எடை குறையும் அல்லது அதிகரிக்கும். இது இயல்பான மாற்றங்கள், ஏனெனில் சக்கரங்கள் திறக்கும் போது உடலின் ஆற்றல் பாய்ச்சல் மாறுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஒரு குருவின் வழிகாட்டுதல் மிகவும் அவசியம். ஒவ்வொரு சக்கரத்திற்கும் தனிப்பட்ட மந்திரங்கள் மற்றும் நிறங்கள் உள்ளன. அவை அந்த சக்கரத்தின் ஆற்றலை தூண்டவும் சமநிலைப்படுத்தவும் உதவுகின்றன. மந்திரம் என்பது வெறும் ஒலி அல்ல, அது ஒரு அதிர்வெண். அந்த அதிர்வெண் அந்த சக்கரத்தின் ஆற்றலோடு ஒத்திசைவாக இருக்கும்போது அந்த மையம் விழித்தெழும் மற்றும் இயல்பான பாய்ச்சலை அடையும். மூலாதார சக்கரத்தின் மந்திரம் லம் என்று உச்சரிக்கப்படுகிறது. இந்த ஒலி மிகவும் ஆழமாகவும் குறைந்த அதிர்வெண்களிலும் உச்சரிக்கப்படும் போது பூமி தத்துவத்தின் ஆற்றலை செயல்படுத்துகிறது. மூலாதார சக்கரத்தின் நிறம் சிவப்பு. சிவப்பு நிற ஆடை அணிதல், சிவப்பு மலர்களை பார்த்தல் அல்லது சிவப்பு ஒளியில் தியானம் செய்தல். இதை வலுப்படுத்தும் சுவாதிஷ்டான சக்கரத்தின் மந்திரம் வம். இந்த ஒளி நீர் தத்துவத்தின் பாய்ச்சலை இயக்குகிறது. சுவாதிஷ்டானத்தின் நிறம் ஆரஞ்சு. ஆரஞ்சு நிற உடைகள் அணிதல், ஆரஞ்சு பழங்களை உண்ணுதல் அல்லது அந்த நிறத்தில் தியானம் செய்தல் படைப்பாற்றலையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும். மணிபூரக சக்கரத்தின் மந்திரம் ரம். இது நெருப்பு தத்துவத்தின் வெப்பத்தையும் ஆற்றலையும் தூண்டும். இந்த சக்கரத்தின் நிறம் மஞ்சள். மஞ்சள் நிற ஆடை அணிதல், சூரிய ஒளியில் நேரம் செலவிடுதல் மற்றும் மஞ்சள் நிற மலர்களை பார்வையில் நிறுத்துதல் தன்னம்பிக்கையை வளர்க்கும். அநாகத சக்கரத்தின் மந்திரம் யம். இது காற்று தத்துவத்தின் சுதந்திரத்தை தூண்டும். அநாகத சக்கரத்தின் நிறம் பச்சை. பசுமையான இடங்களில் நடப்பது, பச்சை நிற ஆடை அணிதல் அல்லது பச்சை ஒளியில் தியானம் செய்தல் இதயத்தை திறக்கும். விசுத்தி சக்கரத்தின் மந்திரம் ஹம். இது ஆகாச தத்துவத்தின் வெளிப்பாட்டை தூண்டும். விசுத்தி சக்கரத்தின் நிறம் நீலம். நீல வானம் அல்லது கடலை பார்த்து தியானம் செய்தல், நீல நிற ஆடை அணிதல் பேச்சு திறனை மேம்படுத்தும். ஆஜ்ஞா சக்கரத்தின் மந்திரம் ஓம். இது ஒளி தத்துவத்தின் தூய அதிர்வெண். ஆஜ்ஞா சக்கரத்தின் நிறம் இண்டிகோ. இந்த நிறத்தில் தியானம் செய்தல் உள்ளுணர்வை வலுப்படுத்தும். சஹஸ்ரார சக்கரத்திற்கு பொதுவாக குறிப்பிட்ட ஒலி மந்திரம் இல்லாமல் அக்ஷரமற்ற அமைதியே மந்திரமாக கருதப்படுகிறது. அதன் நிறம் ஊதா அல்லது வெள்ளை. இந்த நிறங்களில் தியானம் செய்தல் மற்றும் ஆழ்ந்த அமைதியில் இருக்குதல் பிரபஞ்ச ஒற்றுமையை உணரச் செய்கிறது. 7 சக்கரங்களை சமநிலைப்படுத்தும் முழுமையான தினசரி யோகா மற்றும் தியான அட்டவணை என்பது உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒரே நேரத்தில் பராமரிக்கும் வழிமுறையாகும். காலை நேரம் சூரிய உதயத்திற்கு முன் எழுவது சக்கர செயல்பாட்டிற்கு மிகவும் உகந்த நேரமாக கருதப்படுகிறது. அந்த நேரத்தில் காற்று சுத்தமாகவும் பிராணசக்தி அதிகமாகவும் இருக்கும். காலை எழுந்தவுடன் முதலில் 3 முதல் 5 நிமிடங்கள் ஆழ்ந்த மூச்சு இழுத்துவிடும் பிராணாயாமா செய்ய வேண்டும்.
இது சக்கரத்தை விழிப்பூட்டும். பின்னர் விருக்ஷாசனம், தாடாசனம் மற்றும் மலாசனம் போன்ற நிலைத்தன்மையை வலுப்படுத்தும் ஆசனங்கள் செய்யலாம். இதனால் பூமி தத்துவத்தின் ஆற்றல் நம் உடலில் நிலை பெறும். அடுத்து சுவாதிஷ்டான சக்கரத்தை செயல்படுத்த புஜங்காசனம், பத்மாசனம் மற்றும் ஸ்விம்மிங் அல்லது தண்ணீர் தொடர்பான பயிற்சிகள் செய்யலாம். இந்த சக்கரத்தை தூண்டுவதற்கு காலை சிறிது நேரம் நீரை பார்த்தபடி தியானிப்பது உதவும். ஆரஞ்சு நிறம் கண்களுக்கு முன்னால் கற்பனை செய்யலாம். மணிபூரக சக்கரத்திற்காக நவாசனம், தனுராசனம் மற்றும் சூரிய நமஸ்காரம் மிகச் சிறந்தவை. சூரிய ஒளியில் சில நிமிடங்கள் நின்று மஞ்சள் நிற ஒளி நாபி பகுதியை நிரப்புகிறது என்று கற்பனை செய்ய வேண்டும். இது நெருப்பு தத்துவத்தை அதிகரிக்கும். அநாகத சக்கரத்தை திறக்க உஷ்ட்ராசனம், கோமுகாசனம் மற்றும் பிராணாயாமாவின் ஆணுலோம விலோமம் உதவும். பச்சை நிற புல்வெளியில் நடப்பது இதயத்தை வலுப்படுத்தும். தியானத்தின் போது பச்சை நிற ஒளி இதய மையத்தில் பரவி வரும்படி கற்பனை செய்யலாம். விசுத்தி சக்கரத்திற்காக மாத்ஸ்யந்திராசனம், ஹலாசனம் மற்றும் சிம்ஹாசனம் செய்யலாம். பாடல் பாடுவது அல்லது மந்திரம் ஜபிப்பது, இதை இயக்கும் நீல நிறத்தை மனதில் கற்பனை செய்து ஹம் மந்திரத்தை மெதுவாக உச்சரிக்கலாம். ஆஜ்ஞா சக்கரத்திற்காக தியானம் மிகவும் முக்கியம். பத்மாசனத்தில் அமர்ந்து கண்களை மூடி நெற்றியின் நடுவில் இண்டிகோ நிற ஒளி பிரகாசிக்கிறது என்று கற்பனை செய்ய வேண்டும். ஓம் மந்திரத்தை மெதுவாக ஜபிக்க வேண்டும். சஹஸ்ரார சக்கரத்திற்காக ஆழ்ந்த அமைதியில் அமர்ந்து அனைத்து சக்கரங்களிலிருந்தும் வரும் ஆற்றல் தலைமேல் பகுதியில் ஒன்றாக கூடுகிறது என்று கற்பனை செய்ய வேண்டும். ஊதா அல்லது வெள்ளை ஒளியில் நம்மை மூழ்கச் செய்ய வேண்டும். இதற்கு பிறகு சில நிமிடங்கள் பிரபஞ்சத்துடன் ஒன்றிணைந்த உணர்வில் இருக்க வேண்டும். இந்த முழுமையான அட்டவணையை தினமும் காலை மற்றும் மாலை செய்தால் 7 சக்கரங்களும் சமநிலையில் இருக்கும் உடல், ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவை ஒரே நேரத்தில் கிடைக்கும். ஒவ்வொரு சக்கரம் திறக்கும் போது உடலிலும் மனதிலும் ஆன்மாவிலும் சில குறிப்பிட்ட அறிகுறிகள் தோன்றும். அவை சில சமயம் மிகுந்த மகிழ்ச்சி தரும், சில சமயம் குழப்பத்தை உண்டாக்கும். அந்த அறிகுறிகளை புரிந்து கொண்டு அவற்றை சமநிலைப்படுத்தினால் குண்டலினி பயணம் பாதுகாப்பாகவும் இனிமையாகவும் இருக்கும். மூலாதார சக்கரம் திறக்கும் போது உடலில் ஒரு வகை நிலைத்தன்மை உணர்வு உருவாகும். பாதங்களில் சூடு அல்லது சற்றே கனத்த உணர்வு இருக்கலாம். சிலருக்கு பூமியுடன் மிகுந்த தொடர்பு இருப்பது போல தோன்றும். பயம் குறைந்து பாதுகாப்பு உணர்வு அதிகரிக்கும். சிலர் நிலம், மனம் அல்லது பசுமை காட்சிகளுக்கு அதிக ஈர்ப்பு காண்பார்கள். இந்த நிலையில் தினமும் இயற்கையில் நேரம் செலவிடுவது மிகவும் நல்லது. சுவாதிஷ்டான சக்கரம் திறக்கும் போது உடலின் கீழ்ப்பகுதியில் சூடான ஓட்டம் போல உணரப்படும். படைப்பாற்றல் திடீரென அதிகரிக்கும். இசை, ஓவியம், எழுத்து போன்ற கலைப்பணிகள் தானாகவே வரத் தொடங்கும். சிலருக்கு பழைய உணர்ச்சி காயங்கள் மேலெழலாம். அவற்றை வெளிப்படுத்தி விடுவது அவசியம். ஏனெனில் அந்த வெளியீட்டின் பிறகு மனம் மிகுந்த சுதந்திரம் அடையும். மணிபூரக சக்கரம் திறக்கும் போது வயிற்றுப் பகுதியில் வெப்பம் மற்றும் ஆற்றல் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை திடீரென உயரும். வாழ்க்கை முடிவுகளை எளிதாக எடுக்க முடியும். சிலருக்கு பசியும் செரிமானமும் மாறுபடலாம். இந்த நிலையில் யோகாவில் நவாசனம் மற்றும் சூரிய நமஸ்காரம் அதிக பயனளிக்கும். அநாகத சக்கரம் திறக்கும் போது இதய பகுதியில் மெதுவான அதிர்வுகள் மற்றும் பரவச உணர்வு தோன்றும். எல்லோரிடமும் அன்பு செலுத்தும் மனநிலை உருவாகும். சிலர் திடீரென பழைய பகைவர்களை மன்னிக்க விரும்புவார்கள். சிலருக்கு தன்னலமற்ற சேவை செய்யும் ஆர்வம் ஏற்படும். பச்சை நிற ஆடைகள் அணிதல் மற்றும் இயற்கையில் நேரம் செலவிடுதல் இதை சமநிலைப்படுத்தும். விசுத்தி சக்கரம் திறக்கும் போது குரல் தெளிவாகவும் ஆற்றலுடனும் இருக்கும். திடீரென பாட வேண்டுமோ, உரையாற்ற வேண்டுமோ போன்ற உணர்வு வரும். சிலருக்கு முன்பு சொல்ல முடியாத உண்மைகளை சொல்லும் தைரியம் கிடைக்கும். ஹம் மந்திரத்தை ஜபிப்பது மற்றும் நீல நிறத்தை கற்பனை செய்வது இந்த நிலையில் உதவும். ஆஜ்ஞா சக்கரம் திறக்கும் போது உள்ளுணர்வு மிக கூர்மையாகும். சிலர் கனவுகளில் முன்னறிவிப்பு காணலாம். தியானத்தின் போது ஒளி வடிவங்கள் தோன்றலாம். சில சமயம் குழப்பம் வரலாம், ஏனெனில் மனம் புதிய நிலையை ஏற்றுக்கொள்கிறது. அந்த நேரத்தில் அமைதியான சூழலில் தியானம் செய்வது நல்லது. சஹஸ்ரார சக்கரம் திறக்கும் போது ஆழமான அமைதி மற்றும் ஆனந்தம் நிரம்பும். உடல் எடை இல்லாமல் இருப்பது போல உணரப்படும். பிரபஞ்சத்துடன் ஒன்றான உணர்வு வரும். இந்த நிலையில் மந்திர ஜபம் மற்றும் அமைதியான தியானம் அனுபவத்தை மேலும் ஆழப்படுத்தும். சக்கரங்களை சமநிலைப்படுத்த தினசரி சில எளிய ஆன்மீக பழக்கங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முதலில் அதிகாலை நேரத்தில் எழுந்து உடலை இயல்பாக நீட்டிக்கும் யோகாசனங்களை செய்வது மூலாதாரத்திலிருந்து சஹஸ்ராரம் வரை சக்கரங்கள் விழித்தெழ உதவும். சூரிய நமஸ்காரம் போன்ற அசனங்கள் சக்தி ஓட்டத்தை மேம்படுத்தும். மூச்சுப் பயிற்சி, அதாவது பிராணாயாமம், மிகவும் முக்கியமானது. ஆழ்ந்த மூச்சு இழுத்து மெதுவாக வெளிவிடும் பயிற்சியை தினமும் குறைந்தது
10 நிமிடங்கள் செய்ய வேண்டும். இது உயிர் சக்தி பிராணன் உடலெங்கும் சமமாகச் சுழல உதவும். அந்நேரத்தில் மனதை சக்கரங்கள் மீது கவனம் செலுத்தி ஒவ்வொரு சக்கரத்தின் வண்ணத்தை கற்பனை செய்வது ஆற்றலை அதிகரிக்கும். மந்திர ஜபமும் சக்கர சமநிலைக்கு பெரிதும் உதவும். ஒவ்வொரு சக்கரத்திற்கும் தனித்தனி பீஜ மந்திரங்கள் உள்ளன. உதாரணத்திற்கு மூலாதார சக்கரத்திற்கான மந்திரம் லம், சுவாதிஷ்டானத்திற்கு வம், மணிப்பூரகத்திற்கு ரம், அநாஹதத்திற்கு யம், விசுத்திக்கு ஹம், ஆஜ்ஞாவிற்கு ஓம், சஹஸ்ராரத்திற்கு அமைதியான 3 ஓம் போன்ற தியானம். இவற்றை தினமும் அமைதியாக ஜபிப்பது ஆழ்ந்த சக்தி அதிர்வுகளை உருவாக்கும் தியானம் செய்யும் பழக்கம் சக்கரங்களை ஒருங்கிணைக்க அவசியமானது. நேராக அமர்ந்து கண்களை மூடி மூச்சின் ஓட்டத்தை கவனித்து சக்கரங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். கற்பனை செய்யும்போது ஒவ்வொரு சக்கரத்தின் இடத்தில் ஒளி மலர்வதை உருவகப்படுத்தலாம். உணவும் சக்கர ஆரோக்கியத்தில் ஒரு பங்கு வகிக்கிறது. புதிய பழங்கள், காய்கறிகள், பருப்பு விதைகள் போன்ற இயற்கை உணவுகள் சக்கர சக்தியை தூய்மைப்படுத்தும். மாசு கலந்த மற்றும் அதிக சீரமைக்கப்பட்ட உணவுகள் சக்கர ஓட்டத்தை தடுக்கும். எனவே இயற்கை உணவை தேர்ந்தெடுப்பது சிறந்தது. நாள்தோறும் நன்றி செலுத்தும் பழக்கமும் முக்கியம். உறங்குவதற்கு முன் நாள் முழுவதும் நடந்த நல்ல விஷயங்களை நினைத்து நன்றி கூறுவது மனதில் நல்ல அதிர்வுகளை உருவாக்கி சக்கரங்களின் ஆற்றலை உயர்த்தும். மூலாதார சக்கரத்திற்கான யோகாசனங்களில் தாடாசனம், வஜ்ராசனம், மலாசனம் போன்றவை முக்கியமானவை. தாடாசனம் உடலை நிலைப்படுத்தி பாதங்களில் இருந்து நிலத்தின் சக்தியை ஈர்க்க உதவும். வஜ்ராசனம் அமர்ந்த நிலையில் மூலாதார பகுதியின் ஆற்றலை திறக்க உதவும். மலாசனம் உடலின் அடிப்பகுதி தசைகளை நீட்டித்து நிலைத்தன்மையை அதிகரிக்கும். சுவாதிஷ்டான சக்கரத்திற்காக பத்த கோணாசனம், பத்த முத்திரை பூஜங்காசனம் போன்ற யோகாசனங்கள் பயனுள்ளதாக இருக்கும். இவை இடுப்பு பகுதியில் இரத்த ஓட்டத்தையும் ஆற்றல் ஓட்டத்தையும் மேம்படுத்தும். பூஜங்காசனம் முதுகுத்தண்டின் நெகிழ்ச்சியை அதிகரித்து உயிர் சக்தியை எழுப்பும். மணிப்பூரக சக்கரத்தை சீராக்க நவாசனம், திரிகோணாசனம், அர்த்தமட்சி ஏந்திராசனம் போன்றவை உதவும். இவை வயிற்று பகுதியில் உள்ள தீ ஆற்றலை வலுப்படுத்தி ஜீரண சக்தியையும் மன உறுதியையும் மேம்படுத்தும். அநாஹத சக்கரத்தை திறக்க உதவும். அசனங்களில் உஷ்ட்ராசனம், மட்சி ஏந்திராசனம் மற்றும் கோமுகாசனம் முக்கியமானவை. இவை நெஞ்சை பகுதியை விரித்து அன்பும் கருணையும் பாய செய்வது போல செயல்படும். நெஞ்சின் திறந்த நிலை ஆழ்ந்த மூச்சை எளிதாக்கும். விசுத்தி சக்கரத்திற்கான யோகாசனங்களில் சிம்ஹாசனம், சர்வாங்காசனம், ஹலாசனம் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. இவை தொண்டை பகுதியில் உள்ள சக்தி தடைகளை நீக்கி பேச்சுத் திறனையும் உண்மையை வெளிப்படுத்தும் சக்தியையும் அதிகரிக்கும். ஆஜ்ஞா சக்கரத்திற்கான சிறந்த அசனங்களில் பாலாசனம், பத்மாசனம் மற்றும் சவாசனம் அடங்கும். இவை மனதை அமைதிப்படுத்தி உள்ளுணர்வை மேம்படுத்தும். சஹஸ்ரார சக்கரம் தியானத்தின் மூலமாகவே அதிகம் செயல்படும். எனவே சிர்ஷாசனம் மற்றும் தியான நிலைகள் முக்கியம். சிர்ஷாசனம் தலைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரித்து மூளை செல்களை சுறுசுறுப்பாக்கும். ஆனால் இதை அனுபவமுள்ளவர்கள் மட்டுமே பாதுகாப்பாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு சக்கரத்திற்கும் தொடர்புடைய மந்திரங்கள் அந்த சக்கரத்தின் அதிர்வுகளை சீராக்கும் வல்லமை கொண்டவை. இம்மந்திரங்களை சரியான முறையில் உச்சரிப்பது மிகவும் முக்கியம். ஏனெனில் ஒலி அதிர்வுகள் நம் உடல், மனம் மற்றும் ஆன்மா மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். மூலாதார சக்கரத்தின் பீஜ மந்திரம் லம் என்று உச்சரிக்கப்படுகிறது. இந்த ஒலியை ஆழ்ந்த குரலில் மெதுவாக நீட்டிப்பதன் மூலம் நிலத்தின் சக்தியை ஈர்க்க முடியும். மனதில் ஒரு சிவப்பு ஒளியை கற்பனை செய்து அந்த ஒளி முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் விரிந்து வரும் படி உணர வேண்டும். சுவாதிஷ்டான சக்கரத்தின் மந்திரம் வம். இது தண்ணீரின் சக்தியை குறிக்கும். இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது ஆரஞ்சு நிற ஒளி இடுப்பு பகுதியில் பரவுவதாக கற்பனை செய்ய வேண்டும். இது உணர்ச்சி சமநிலையையும் படைப்பாற்றலையும் மேம்படுத்தும். மணிபூரக சக்கரத்தின் மந்திரம் ரம். இது தீ சக்தியை குறிக்கிறது. இந்த மந்திரத்தை சொல்வதால் வயிற்று பகுதியில் உள்ள தீ ஆற்றல் வலுப்படும் மற்றும் மன உறுதியும் செயல்திறனும் அதிகரிக்கும். மஞ்சள் நிற ஒளி வயிற்று பகுதியில் பிரகாசிப்பதை கற்பனை செய்வது சக்தியை இன்னும் வலுப்படுத்தும். அநாஹத சக்கரத்தின் மந்திரம் யம். இது காற்றின் சக்தியை குறிக்கும். இதை உச்சரிக்கும் போது பச்சை நிற ஒளி நெஞ்சை பகுதியில் பரவுவதாக கற்பனை செய்ய வேண்டும். இது அன்பு, கருணை, மன்னிப்பு போன்ற உயர்ந்த உணர்வுகளை உருவாக்கும். விசுத்தி சக்கரத்தின் மந்திரம் ஹம். இது ஆகாயத்தின் சக்தியை குறிக்கும். இதை உச்சரிப்பதால் தொண்டை பகுதியில் உள்ள சக்தி தடைகள் நீங்கி உண்மையை வெளிப்படுத்தும் திறன் அதிகரிக்கும். நீல நிற ஒளி தொண்டை பகுதியில் பாய்வதை கற்பனை செய்ய வேண்டும். ஆஜ்ஞா சக்கரத்தின் மந்திரம்
ஓம். இது அனைத்து சக்கரங்களுக்கும் மேலான ஒலி அதிர்வு. இது மூன்றாவது கண்ணின் சக்தியை எழுப்பி உள்ளுணர்வை மேம்படுத்தும். இளஞ்சிவப்பு மற்றும் நீல ஒளி இடையே கலந்த ஒளி நெற்றியில் பிரகாசிப்பதை கற்பனை செய்வது. ஆழ்ந்த தியானத்திற்கு வழிவகுக்கும். சஹஸ்ரார சக்கரத்திற்கு தனிப்பட்ட பீஜ மந்திரம் இல்லை. ஆனால் ஓம் மந்திரத்தின் நீட்டிப்பும் அமைதியான தியானமும் அதன் திறப்பிற்கு உதவும். வெண்மையான பிரகாசமான ஒளி தலையின் மேல் பாய்வதை கற்பனை செய்வது. ஆன்மீக இணைப்பை வலுப்படுத்தும் மந்திரங்களை தினசரி வாழ்க்கையில் சேர்ப்பது ஒரு எளிய ஆனாலும் ஆழ்ந்த பலன் தரும் ஆன்மீக பயிற்சி. காலை எழுந்தவுடன் உடலை நேராக வைத்துக்கொண்டு முதுகுத்தண்டை சீராக நீட்டித்து கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட வேண்டும். அதன் பின் மூலாதார சக்கரத்திலிருந்து தொடங்கி ஒவ்வொரு சக்கரத்திற்கும் உரிய பீஜ மந்திரத்தை மெதுவாகவும் ஆழமாகவும் உச்சரிக்க வேண்டும். முதலில் லம் என்று சொல்லி முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் சிவப்பு ஒளி பாய்வதை உணர வேண்டும். அடுத்ததாக வம் என்று சொல்வதில் இடுப்பு பகுதியில் ஆரஞ்சு ஒளி பரவுவதை கற்பனை செய்ய வேண்டும். பின்னர் ரம் என்று உச்சரித்து வயிற்றுப் பகுதியில் மஞ்சள் ஒளி பிரகாசிப்பதை உணர வேண்டும். அதன் பின் யம் என்று சொல்வதில் நெஞ்சில் பச்சை ஒளி பரவி இதயம் மென்மையாகும். உணர்வு வரும். ஹம் என்றால் தொண்டையில் நீல ஒளி பாய்வதை உணர்ந்து குரல் மற்றும் சிந்தனைகள் தெளிவடையும். ஓம் என்றால் நெற்றியில் மூன்றாவது கண்ணில் ஊதா கலந்த நீல ஒளி பிரகாசிக்கும் உணர்வு வரும். கடைசியில் அமைதியாக தலையின் மேல் வெண்மையான ஒளி பாய்வதை கற்பனை செய்து சில நிமிடங்கள் அமைதியில் அமர வேண்டும். இந்த பயிற்சி தினசரி காலை 10 நிமிடங்கள் செய்தாலே மன அமைதி, உடல் ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஒரே நேரத்தில் கிடைக்கும். மேலும் இரவில் தூங்கும் முன்பும் இதை செய்தால் நாளின் சோர்வு நீங்கி ஆழ்ந்த தூக்கத்திற்கு வழிவகுக்கும். மேலும் நடைப்பயிற்சியின் போது அல்லது சமைக்கும் போது அல்லது வேலை இடைவெளியில் மனதிற்குள் மெதுவாக இந்த மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இதனால் சக்கரங்கள் மெதுவாக சுத்தமாகி சமநிலைக்கு வரும். எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் இந்த மந்திரங்கள் நம்மை மையப்படுத்தி சக்தி தரும். சக்கரங்களை சமநிலைப்படுத்த தினசரி சில எளிய ஆன்மீக பழக்கங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முதலில் அதிகாலை நேரத்தில் எழுந்து உடலை இயல்பாக நீட்டிக்கும் யோகாசனங்களை செய்வது. மூலாதாரத்திலிருந்து சஹஸ்ராரம் வரை சக்கரங்கள் விழித்தெழ உதவும். சூரிய நமஸ்காரம் போன்ற அசனங்கள் சக்தி ஓட்டத்தை மேம்படுத்தும். மூச்சு பயிற்சி, அதாவது பிராணாயாமம் மிகவும் முக்கியமானது. ஆழ்ந்த மூச்சு இழுத்து மெதுவாக வெளிவிடும் பயிற்சியை தினமும் குறைந்தது 10 நிமிடங்கள் செய்ய வேண்டும். இது உயிர் சக்தி. பிராணன் உடலெங்கும் சமமாக சுழல உதவும். அந்நேரத்தில் மனதை சக்கரங்கள் மீது கவனம் செலுத்தி ஒவ்வொரு சக்கரத்தின் வண்ணத்தை கற்பனை செய்வது ஆற்றலை அதிகரிக்கும். மந்திர ஜபமும் சக்கர சமநிலைக்கு பெரிதும் உதவும். ஒவ்வொரு சக்கரத்திற்கும் தனித்தனி பீஜ மந்திரங்கள் உள்ளன. உதாரணத்திற்கு மூலாதார சக்கரத்திற்கான மந்திரம் லம் சுவாதிஷ்டானத்திற்கு, வம் மணிபூரகத்திற்கு, ரம் அனாஹதத்திற்கு, யம் விசுத்திக்கு, ஹம் ஆஜ்ஞாவிற்கு, ஓம் சஹசிராரத்திற்கு. அமைதியான 3 ஓம் போன்ற தியானம். இவற்றை தினமும் அமைதியாக ஜபிப்பது ஆழ்ந்த சக்தி அதிர்வுகளை உருவாக்கும். தியானம் செய்யும் பழக்கம் சக்கரங்களை ஒருங்கிணைக்க அவசியமானது. நேராக அமர்ந்து கண்களை மூடி மூச்சின் ஓட்டத்தை கவனித்து சக்கரங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். கற்பனை செய்யும் போது ஒவ்வொரு சக்கரத்தின் இடத்தில் ஒளி மலர்வதை உருவகப்படுத்தலாம். உணவும் சக்கர ஆரோக்கியத்தில் ஒரு பங்கு வகிக்கிறது. புதிய பழங்கள், காய்கறிகள், பருப்பு விதைகள் போன்ற இயற்கை உணவுகள் சக்கர சக்தியை தூய்மைப்படுத்தும். மாசு கலந்த மற்றும் அதிக சீரமைக்கப்பட்ட உணவுகள் சக்கர ஓட்டத்தை தடுக்கும். எனவே இயற்கை உணவை தேர்ந்தெடுப்பது சிறந்தது. நாள்தோறும் நன்றி செலுத்தும் பழக்கமும் முக்கியம். உறங்குவதற்கு முன் நாள் முழுவதும் நடந்த நல்ல விஷயங்களை நினைத்து நன்றி கூறுவது மனதில் நல்ல அதிர்வுகளை உருவாக்கி சக்கரங்களின் ஆற்றலை உயர்த்தும். மூலாதார சக்கரத்திற்கான யோகாசனங்களில் தாடாசனம், வஜ்ராசனம், மலாசனம் போன்றவை முக்கியமானவை. தாடாசனம் உடலை நிலைப்படுத்தி பாதங்களிலிருந்து நிலத்தின் சக்தியை ஈர்க்க உதவும். வஜ்ராசனம் அமர்ந்த நிலையில் மூலாதார பகுதியின் ஆற்றலை திறக்க உதவும். மலாசனம் உடலின் அடிப்பகுதி தசைகளை நீட்டித்து நிலைத்தன்மையை அதிகரிக்கும். சுவாதிஷ்டான சக்கரத்திற்காக பத்த கோணாசனம், பத்த முத்திரை, பூஜங்காசனம் போன்ற யோகாசனங்கள் பயனுள்ளதாக இருக்கும். இவை இடுப்பு பகுதியில் இரத்த ஓட்டத்தையும் ஆற்றல் ஓட்டத்தையும் மேம்படுத்தும். பூஜங்காசனம் முதுகுத்தண்டின் நெகிழ்ச்சியை அதிகரித்து உயிர் சக்தியை எழுப்பும். மணிபூரக சக்கரத்தை சீராக்க நவாசனம், திரிகோணாசனம், ஆர்த்தமட்சி, ஏந்திராசனம் போன்றவை உதவும். இவை வயிற்று பகுதியில் உள்ள தீ ஆற்றலை வலுப்படுத்தி
ஜீரண சக்தியையும் மன உறுதியையும் மேம்படுத்தும். அநாகத சக்கரத்தை திறக்க உதவும். அசனங்களில் உஷ்ட்ராசனம், மட்சி, ஏந்திராசனம் மற்றும் கோமுகாசனம் முக்கியமானவை. இவை நெஞ்சை பகுதியை விரித்து அன்பும் கருணையும் பாயச் செய்வது போல செயல்படும். நெஞ்சின் திறந்த நிலை ஆழ்ந்த மூச்சை எளிதாக்கும். விசுத்தி சக்கரத்திற்கான யோகாசனங்களில் சிம்ஹாசனம், சர்வாங்காசனம், ஹலாசனம் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. இவை தொண்டை பகுதியில் உள்ள சக்தி தடைகளை நீக்கி பேச்சு திறனையும் உண்மையை வெளிப்படுத்தும் சக்தியையும் அதிகரிக்கும். ஆஜ்ஞா சக்கரத்திற்கான சிறந்த அசனங்களில் பாலாசனம், பத்மாசனம் மற்றும் சவாசனம் அடங்கும். இவை மனதை அமைதிப்படுத்தி உள்ளுணர்வை மேம்படுத்தும். சஹஸ்ரார சக்கரம் தியானத்தின் மூலமாகவே அதிகம் செயல்படும். எனவே சிர்ஷாசனம் மற்றும் தியான நிலைகள் முக்கியம். சிர்ஷாசனம் தலைக்கரத்த ஓட்டத்தை அதிகரித்து மூளைச் செல்களை சுறுசுறுப்பாக்கும். ஆனால் இதை அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே பாதுகாப்பாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு சக்கரத்திற்கும் தொடர்புடைய மந்திரங்கள் அந்த சக்கரத்தின் அதிர்வுகளை சீராக்கும் வல்லமை கொண்டவை. இம்மந்திரங்களை சரியான முறையில் உச்சரிப்பது மிகவும் முக்கியம். ஏனெனில் ஒலி அதிர்வுகள் நம் உடல், மனம் மற்றும் ஆன்மா மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். மூலாதார சக்கரத்தின் பீஜ மந்திரம் லம் என்று உச்சரிக்கப்படுகிறது. இந்த ஒலியை ஆழ்ந்த குரலில் மெதுவாக நீட்டிப்பதன் மூலம் நிலத்தின் சக்தியை ஈர்க்க முடியும். மனதில் ஒரு சிவப்பு ஒளியை கற்பனை செய்து அந்த ஒளி முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் விரிந்து வரும்படி உணர வேண்டும். சுவாதிஷ்டான சக்கரத்தின் மந்திரம் வம். இது தண்ணீரின் சக்தியை குறிக்கும். இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது ஆரஞ்சு நிற ஒளி இடுப்பு பகுதியில் பரவுவதாக கற்பனை செய்ய வேண்டும். இது உணர்ச்சி சமநிலையையும் படைப்பாற்றலையும் மேம்படுத்தும். மணிபூரக சக்கரத்தின் மந்திரம் ரம். இது தீ சக்தியை குறிக்கிறது. இந்த மந்திரத்தை சொல்வதால் வயிற்று பகுதியில் உள்ள தீ ஆற்றல் வலுப்படும் மற்றும் மன உறுதியும் செயல்திறனும் அதிகரிக்கும். மஞ்சள் நிற ஒளி வயிற்று பகுதியில் பிரகாசிப்பதை கற்பனை செய்வது சக்தியை இன்னும் வலுப்படுத்தும். அநாகத சக்கரத்தின் மந்திரம் யம். இது காற்றின் சக்தியை குறிக்கும். இதை உச்சரிக்கும் போது பச்சை நிற ஒளி நெஞ்சை பகுதியில் பரவுவதாக கற்பனை செய்ய வேண்டும். இது அன்பு, கருணை, மன்னிப்பு போன்ற உயர்ந்த உணர்வுகளை உருவாக்கும். விசுத்தி சக்கரத்தின் மந்திரம் ஹம். இது ஆகாயத்தின் சக்தியை குறிக்கும். இதை உச்சரிப்பதால் தொண்டை பகுதியில் உள்ள சக்தி தடைகள் நீங்கி உண்மையை வெளிப்படுத்தும் திறன் அதிகரிக்கும். நீல நிற ஒளி தொண்டை பகுதியில் பாய்வதை கற்பனை செய்ய வேண்டும். ஆஜ்ஞா சக்கரத்தின் மந்திரம் ஓம். இது அனைத்து சக்கரங்களுக்கும் மேலான ஒலி அதிர்வு. இது மூன்றாவது கண்ணின் சக்தியை எழுப்பி உள்ளுணர்வை மேம்படுத்தும். இளஞ்சிவப்பு மற்றும் நீல ஒளி இடையே கலந்த ஒளி நெற்றியில் பிரகாசிப்பதை கற்பனை செய்வது ஆழ்ந்த தியானத்திற்கு வழிவகுக்கும். சஹஸ்ரார சக்கரத்திற்கு தனிப்பட்ட பீஜ மந்திரம் இல்லை. ஆனால் ஓம் மந்திரத்தின் நீட்டிப்பும் அமைதியான தியானமும் அதன் திறப்பிற்கு உதவும். வெண்மையான பிரகாசமான ஒளி தலையின் மேல் பாய்வதை கற்பனை செய்வது ஆன்மீக இணைப்பை வலுப்படுத்தும். மந்திரங்களை தினசரி வாழ்க்கையில் சேர்ப்பது ஒரு எளிய ஆனாலும் ஆழ்ந்த பலன் தரும் ஆன்மீக பயிற்சி. காலை எழுந்தவுடன் உடலை நேராக வைத்துக்கொண்டு முதுகுத்தண்டை சீராக நீட்டித்து கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட வேண்டும். அதன் பின் மூலாதார சக்கரத்திலிருந்து தொடங்கி ஒவ்வொரு சக்கரத்திற்கும் உரிய பீஜ மந்திரத்தை மெதுவாகவும் ஆழமாகவும் உச்சரிக்க வேண்டும். முதலில் லம் என்று சொல்லி முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் சிவப்பு ஒளி பாய்வதை உணர வேண்டும். அடுத்ததாக வம் என்று சொல்வதில் இடுப்பு பகுதியில் ஆரஞ்சு ஒளி பரவுவதை கற்பனை செய்ய வேண்டும். பின்னர் ரம் என்று உச்சரித்து வயிற்று பகுதியில் மஞ்சள் ஒளி பிரகாசிப்பதை உணர வேண்டும். அதன் பின் யம் என்று சொல்வதில் நெஞ்சில் பச்சை ஒளி பரவி இதயம் மென்மையாகும் உணர்வு வரும். ஹம் என்றால் தொண்டையில் நீல ஒளி பாய்வதை உணர்ந்து குரல் மற்றும் சிந்தனைகள் தெளிவடையும். ஓம் என்றால் நெற்றியில் மூன்றாவது கண்ணில் ஊதா கலந்த நீல ஒளி பிரகாசிக்கும் உணர்வு வரும். கடைசியில் அமைதியாக தலையின் மேல் வெண்மையான ஒளி பாய்வதை கற்பனை செய்து சில நிமிடங்கள் அமைதியில் அமர வேண்டும். இந்த பயிற்சி தினசரி காலை 10 நிமிடங்கள் செய்தாலே மன அமைதி, உடல் ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஒரே நேரத்தில் கிடைக்கும். மேலும் இரவில் தூங்கும் முன்பும் இதை செய்தால் நாளின் சோர்வு நீங்கி ஆழ்ந்த தூக்கத்திற்கு வழிவகுக்கும். மேலும் நடைபயிற்சியின் போது அல்லது சமைக்கும் போது அல்லது வேலை இடைவெளியில் மனதிற்குள் மெதுவாக இந்த மந்திரங்களை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். இதனால் சக்கரங்கள் மெதுவாக சுத்தமாகி சமநிலைக்கு வரும். எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் இந்த மந்திரங்கள் நம்மை மையப்படுத்தி சக்தி தரும். சக்ரா தியானத்தின் ஆழ்ந்த நிலைகள் பற்றி பேசும்போது நாம் மனதை ஒரு புள்ளியில் நிறுத்தும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். முதலில் சக்கரங்களை அடையாளம் கண்டு அவற்றின் நிறம், ஒலி மற்றும் ஆற்றலை மனத்தில்
தெளிவாக உருவாக்குவது முக்கியம். தினசரி பயிற்சியில் முதலில் சில நிமிடங்கள் மூச்சை சீராக்கி மனதை அமைதியாக்கி பிறகு ஒரு சக்கரத்துக்கு மட்டும் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும். உதாரணமாக மூலாதார சக்கரத்தில் கவனம் செலுத்தும் போது அதை பற்றியுள்ள அனைத்து எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தி சிவப்பு நிற ஒளியில் அந்த இடத்தை நிரப்பி அந்த ஆற்றல் நிலையாகவும் வலிமையாகவும் இருப்பதை கற்பனை செய்ய வேண்டும். இதை சில நாட்கள் செய்து அந்த சக்கரம் நிலையாக உணரப்படும் போது அடுத்த சக்கரத்திற்கு நகர வேண்டும். இப்படியாக ஒன்று முடிந்த பின் மற்றொன்று என தொடரும் போது உடலின் ஆற்றல் மையங்கள் மெதுவாக சமநிலைக்கு வரும். ஆனால் ஆழ்ந்த நிலையில் குண்டலினி சக்தி எனப்படும் முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் உறங்கிக் கிடக்கும் பரம சக்தி மெதுவாக விழித்து மேலே செல்லத் தொடங்கும். இது சக்கர தியானத்தின் உச்சநிலை எனலாம். குண்டலினி மேலே செல்வதால் ஒவ்வொரு சக்கரமும் ஆற்றலால் நிரம்பி திறக்கும். அந்த நேரத்தில் ஒருவர் உடலில் ஒரு மின்சார அதிர்ச்சி போல் இலகுவான நடுக்கம் உணரலாம். மேலும் உள்ளம் ஒரு பேரானந்தத்தில் மூழ்கும். இந்த நிலை வந்தால் மனதில் வரும் எண்ணங்கள் மிகவும் தெளிவானவை. உடல் வலிமை அதிகரிக்கும், உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டில் இருக்கும், மேலும் வெளிப்படையான ஆன்மீக அனுபவங்கள் வரும். சிலருக்கு தெய்வீக காட்சிகள், சிலருக்கு பரிசுத்த ஒலிகள், சிலருக்கு பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்கும் உணர்வு ஏற்படும். இவ்வளவு வலிமையான அனுபவத்தை சரியாக நடத்த ஒருவரிடம் தன்னடக்கம் மற்றும் நல்ல நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வேண்டும். இல்லையெனில் அந்த சக்தி மனம் மற்றும் உடலுக்கு பாதிப்பை உண்டாக்கும். அதனால் பண்டைய யோகிகள் இதை ஒரு தகுதியான குருவின் வழிகாட்டுதலுடன் மட்டுமே செய்ய பரிந்துரைத்தனர். குண்டலினி எழுச்சியின் ஆரம்ப அறிகுறிகள் மிக நுணுக்கமாகவும் மெதுவாகவும் தோன்றும். முதலில் ஒருவருக்கு திடீரென உடலின் கீழ்ப்பகுதியில் ஒரு சூடான அலை போல் உணர்வு ஏற்படலாம். அது முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் இருந்து மேலே சில அங்குலங்கள் வரை பரவும். இந்த சூடு சில சமயங்களில் குளிர்ச்சியான அலை போலவும் தோன்றலாம். மேலும் முதுகுத்தண்டின் வழியாக சிறிய மின்சார அதிர்வுகள் ஓடும் போலவும் உணரலாம். மூச்சின் ஆழம் மாறும். தியானத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒருவரின் மூச்சு மெதுவாக நீளமாகவும் சீராகவும் மாறும். உடலின் சில இடங்களில் துடிப்பு அல்லது நுண்ணிய அதிர்வு தோன்றும். சிலர் காது வழியாக ஓம் போன்ற ஒரு ஒலி தொடர்ந்து கேட்கும் அனுபவத்தை பெறுவார்கள். இது தெய்வீக ஒலி, நாதம் என அழைக்கப்படுகிறது. மனநிலையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம். சில நாட்களில் அளவில்லா மகிழ்ச்சி, மற்ற நாட்களில் ஆழ்ந்த அமைதி, சில நேரங்களில் காரணமின்றி கண்ணீர் வரும். இதெல்லாம் குண்டலினி சக்தி சக்கரங்களில் உள்ள தடைகளை அகற்றும் போது உருவாகும் இயல்பான சுத்திகரிப்பு செயல்கள் ஆகும். இரவு கனவுகள் மிகவும் தெளிவாக இருக்கும். அவற்றில் ஆன்மீக சின்னங்கள், பழமையான கோவில்கள், புனித ஆறுகள், தெய்வீக ஒளி போன்றவை தோன்றலாம். சில நேரங்களில் விழித்திருக்கும் போதே ஒளியின் பிரகாசம் கண்முன் மின்னலாம். இது குண்டலினி மேலே செல்லும் போது மூன்றாவது கண் சக்கரத்தில் ஆற்றல் கூடுவதால் ஏற்படும். பாதுகாப்பாக முன்னேற்ற வேண்டுமானால் முதலில் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதற்காக யோகாசனங்கள், பிராணாயாமம் மற்றும் சுத்திகரிக்கும் உணவு பழக்கங்கள் அவசியம். அடுத்ததாக மனம் சமநிலையாக இருக்க வேண்டும். அதற்கு தியானம், சிந்தனை, கட்டுப்பாடு மற்றும் நல்ல ஒழுக்கம் தேவை. மூன்றாவதாக ஒருவரின் ஆன்மீக நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட லாபம் அல்லது அகங்காரம் காரணமாக இதை முயற்சிக்க கூடாது. பழமையான நூல்கள் கூறுவது போல குண்டலினி எழுச்சி ஒரு மருந்து போன்றது. சரியான அளவில் சரியான முறையில் எடுத்தால் அது நம்மை குணப்படுத்தும், வளர்க்கும். ஆனால் தவறான முறையில் செய்தால் அது தீங்கு விளைவிக்கும். அதனால் அனுபவமுள்ள குருவின் வழிகாட்டுதலில் இந்த பாதையில் செல்ல வேண்டும். மனித உடலில் உள்ள 7 முக்கிய சக்கரங்கள் வெறும் உயிரியல் மையங்கள் அல்ல. அவை நம்முடைய உடல், மனம், ஆன்மா ஆகிய மூன்றையும் இணைக்கும் பாலம் போல செயல்படுகின்றன. மூலாதார சக்கரம் நம்மை பூமியுடன் இணைக்கும் அடித்தளமாக இருந்தாலும் சஹஸ்ரார சக்கரம் நம்மை பரம்பொருளுடன் ஒன்றாக இணைக்கும் உச்சநிலையாகும். இடையில் உள்ள சக்கரங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையின் வேறுபட்ட பரிமாணங்களை பொறுப்பாக கொண்டுள்ளன. நம் உயிராற்றல் ஒவ்வொரு சக்கரத்திலும் சுதந்திரமாக பாயும் போது நம் சிந்தனை தெளிவாகி, மனம் அமைதியாகி, உடல் ஆரோக்கியமாகி, ஆன்மா தெய்வீக ஒளியை அனுபவிக்கும். இந்த சக்கரங்களை திறந்து பராமரிப்பது ஒரு நாள் நிகழ்ச்சி அல்ல. அது ஒரு வாழ்நாள் பயணம். அது பொறுமையும் கட்டுப்பாடும் உண்மையும் தேவைப்படும் பயணம். யோகா, தியானம், பிராணாயாமம், மந்திர உச்சரிப்பு, சேவை மனப்பாங்கு, புனித உணவு பழக்கம் ஆகியவை இந்த பாதையில் வழிகாட்டும் கருவிகள். ஒருவரின் ஆற்றல் மையங்கள் ஒழுங்காக சமநிலையுடன் இருந்தால் அவர் வாழ்க்கை முழுவதும் அமைதி, சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். இறுதியில் சஹஸ்ரார சக்கரத்தின் வழியாக பரம்பொருள் உணர்வை அடையும் போது அந்த அனுபவம் சொல்லில் அடங்காது. அது ஒரு அளவற்ற ஆனந்தம். அதுதான் நம் வாழ்வின் உண்மையான இலக்கு.